எங்கே வந்தாய் பெண்ணே? என்ன பாஷை மாறுது? குருவுக்கு மனசு சரியில்லை. அவர் இப்ப சமாதி நிலையில் தியான நிலையில் இருக்கிறார். யாரும் அவரை பார்க்க முடியாது. தள்ளு. குமார், 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 உன்னதான். குப்பு, நான் பேச மாட்டேன். வந்த விஷயத்தை கேட்டு அனுப்பு. அடடா, குருவோட மனசு ரிப்பேர் ஆன காரணம் இப்பதான் புரியுது. வந்த விஷயத்தை கேளு. சிஷ்யா, என்னை மன்னிக்க சொல்லு. அம்மையாரை தாங்கள் மன்னித்து அருள் புரிய வேண்டும் சுவாமி. நடக்காது போ, நடக்காது போவென்னே. என்ன சுவாமி சொல்றார் மேடம். சிஷ்யா, நீயே கொஞ்சம் எடுத்து சொல்லு. நீ சொல்றது, இவர் சொல்றது, அதை வாங்கி நான் சொல்றது. நான் என்ன புரோக்கரா இல்ல ஏஜென்டா? குமார், பிளீஸ் குமார், நான் இனிமே உன் மனசை நோகடிக்கவே மாட்டேன். பாரு, ப்ராமிஸ். நீ என்ன பத்தி 1000 சொல்லு, நான் மன்னிச்சிடுவேன். ஆனா நீ எங்க அப்பாவை பத்தி பேசுனியே. ஏய் குமார், வேகமாடி கிரேசி. எனக்கு வேகம் இப்படித்தான் வரப்போ விளையாடுறது கிரேசி. விளையாடுறதே கூப்பிட்டேன். ஐயோ எடுத்து அடி. இந்தா வாங்கிக்கோ. ஹாய் குமார், என்ஜினியர். ஏய் குண்டா. ஹலோ, உங்க அண்ணன் வண்டி ரிப்பேர் பண்ணியாச்சு. ட்ரையல் பார்க்கணுமே. பாருங்க. என்ஜினியர், நீ ரிப்பேர் பண்ணனே பண்ணல நம்புறது. ஸ்டார்ட் பண்ணி காட்டு. நீ கை வச்சா ஸ்டார்ட் ஆகும், நம்ம கை வச்சா ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். ஓட்டி காட்டு. உட்காருங்க. இது இவங்க அண்ணன் கற்பேன் வண்டி. நான் உட்கார மாட்டேன், நீ உட்கார். குண்டு பையா, நீ வா, நம்ம விளையாடுவோம். ஒரு பொண்ணு கூட நான் வர்றது இதான் முதல் தடவை. என்ன பேசணும்னு எனக்கு தோணல. நீயே பேசு. குமார், டு பி ஃப்ராங்க் வித் யூ, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கூட ஃப்ரீயா ஹாப்பியா வெளியே வர சந்திப்போம் இன்னைக்குதான் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படியா? வயசுக்கு மீறின விஷயம் ஒண்ணு சொல்லட்டுமா? தப்பானது இல்ல, இது ஒரு தத்துவம். அப்ப சொல்லு. ஒரு மனுஷனுக்கு 3 விஷயங்கள் தேவையா? என்ன அந்த 3? உயிர் வாழ வசதி, ஒரு எதிர்கால கனவு, அம்பிஷன், அப்புறம் என்னைக்கும் நம்ம மேல பாசம் செலுத்துற இன்னொரு ஆத்மா. எனக்கு அதுல 2 தான் இருக்கு, 3வது இல்ல. ஆத்மா? அந்த 3வது இடத்துக்கு நீ இருக்கேன்னு சொன்னா போதும், இந்த உலகமே என் கையில. இத பாரு சிந்து, இளம் வயசுல இப்படிப்பட்ட கனவுகள் கற்பனைகள் வரும். அதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வருமா? நிச்சயமா வரும். நீ மனசு இருக்கு. என் மகனுக்கு பிறந்த நாள், அதான் இதெல்லாம் வாங்கிட்டு போறேன். 4 நாளா உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன சமாச்சாரம்? ஒண்ணுமில்ல, உங்க மகன் குமார் முன்னாடி மாதிரி எல்லாம் ஒழுங்கா ரிப்பேர் வேலை செய்யறது இல்லையாம. என்ன சொன்னாங்க? யார் சொன்னாங்க? ஊருக்குள்ள ஒரு கிசு அடிப்படுது. யாரோ ஒரு பொண்ணோட அடிக்கடி சுத்துறதா கேள்விப்பட்டேன். இதுல என்ன தப்பு? யாரோ ஒரு பொண்ணு ரிப்பேருக்காக அவன் கடைக்கு வந்து விடும். இதை பார்த்துட்டு இப்படி பேசாங்க போல இருக்கு. இந்த காலத்து பையனுங்க எதுக்கு நாம கரெக்டா இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என் பையனை அந்த லிஸ்ட்ல சேர்த்துறாதீங்க. பட்டுமா? குமார், குமார், குமார் எங்கப்பா? வந்து வெளியே போயிருக்கானா? இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள், கோயிலுக்கு போக வேண்டாம்? ஒரு அர்ஜென்ட் ரிப்பேரு. ஒருத்தரோட வெளியே. ரிப்பேரா? யாருக்கு என்ன ரிப்பேர்? அதான் ஒரு பொண்ணுக்கு அடிக்கடி இங்க ரிப்பேர் நடக்குமே. என்னது? ஒரு பொண்ணுக்கு அடிக்கடி ரிப்பேர் இங்கே நடக்குமா? இல்ல, பைக், மோட்டார் பைக் ரிப்பேர். ட்ரையல் விஷயமா போயிருக்காரு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். ஆண்டவா. வந்துப்பா, கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு. நீ பிறந்ததுல இருந்து உன்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளைக்கு நான் தான் உன்னை இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வரும். இன்னைக்கு தான் நான் இல்லாம நீ வந்திருக்க. இல்லப்பா, குப்பை கிட்ட சொல்லிட்டு வந்து. பரவாயில்லவா? அதனால பரவாயில்லப்பா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளைக்கு இங்க வந்து நீ நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோப்பா. அங்கிள், நான் தான் குமார கூட்டிட்டு வந்தேன். அப்பா, எஸ்டேட் ஓனர் ரங்குதுரல்ல, அவரோட டாக்டர் சிந்து. நான் பாத்துருக்கேன்ப்பா. அங்கிள், நான் கூட உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். குமாரோட இன்வென்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஐ லைக் ஹிஸ் இன்டெலிஜென்ஸ் வெரி மச். நீ அவருடைய இன்டெலிஜென்ஸை மட்டும் லைக் பண்ணா எனக்கு சந்தோஷம். அங்கிள், இது ஃபாரின் போலராய்ட் கேமரா. கிளிக் பண்ண உடனே போட்டோ வந்துடும். அப்படியா? ரொம்ப விலை இருக்கும் போல இருக்குமா? இது என்ன ஒரு 3000
4,000 இருக்கும் அவ்வளவுதான். எங்க அப்பா ஃபாரின் போயிருந்தப்போ இதை எனக்காக வாங்கிட்டு வந்தாரு. இன்னைக்கு குமார் பிறந்த நாள் இல்ல, இது அவருக்கு பரிசா கொடுக்க போறேன். தகுதிக்கு மீறின பரிசும் தகுதிக்கு மீறின உறவும் ரொம்ப தப்புமா. இதெல்லாம் என் பையனுக்கும் பிடிக்காது இல்லையா குமார்? ஆமாப்பா. குமாருக்கு கொடுக்கலான்னு நான் ஆசையா கொண்டு வந்தேன். நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. இட்ஸ் ஆல் ரைட். ஆல் தி பெஸ்ட். அந்த கேமரால ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமே. சிந்து இங்க வாமா. இதுல நாம எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஓ குப்பு, இந்த கேமரா வாங்கி ஒரு போட்டோ எடு. குருவுக்கு என்னுடைய அன்பளிப்பு கொடுக்கலாமா? தாராளமா. ரெடி? வருது. குப்பு இலையெல்லாம் போட்டாச்சா? போட்டாச்சு. குமார் குமார் வா சாப்பிடலாம். அப்பா வந்து என்னப்பா சாப்பிடறதுக்கு முன்னாலே மென்னு முழுங்குற? இல்லப்பா, உங்ககிட்ட சொல்லாம 2 பேரை சாப்பிடறதுக்கு கூப்பிட்டுட்டேன். என்னப்பா நீ உங்க பிறந்த நாள், சந்தோஷமா தாராளமா கூப்பிடு. கூப்பிடு வாங்க. இவங்கதான் உங்க ஃப்ரெண்ட்ஸா? என்ஜினியர், உனக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மிஸ்டர் தியாகி சித்தம்பரம் பிள்ளை, இந்த புள்ளைய பெற்ற உங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலைங்க, இருந்தாலும் நன்றி. புரியல? சாப்பிட்டதுக்கு அப்புறம் புரியும். வாங்க சாப்பிடலாம். ஐயா 2 இலை சேர்த்து போடுறது. அழையாத விருந்தாலே வந்திருக்கும், அனுமதி உண்டு இல்ல? இதை விட பெருமை என்ன உடைய பையனுக்கு? அழைக்காம விருந்து கொண்டிருக்கீங்களே. வாங்க வாங்க. இதா இருக்கியாமா? நானும் வந்திருக்கேன். வாங்க வாங்க. என் சிந்துவோட சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு. இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்யா. ஏன் நிக்கிற? உட்கார போறியா? ஒழுங்க போய் பரிமாறிப்போ. அது யாருமே? என் வைஃப். ஏய், யுவர் வைஃப். அண்ணி உங்களுக்கு தெரியாது? அவங்கதான் எங்க அண்ணி. ஒரிஜினல் வைஃப். ஐயோ, நீ போமா. ஒரிஜினல் வைஃப் தானே? நீ நல்லா இருக்கணும்ப்பா. இது உங்களுக்குப்பா. குமார் வாழ்க. மடி வாழ்க. இதுதான் என்ஜினியரோட பிறந்த நாள் கேக். இது உன்னோட வேலை தானா? ஊரே பேசுற இவங்களுடைய புது உறவுக்கு நீதான் காரணமா? எந்திரி எந்திரி. ஏண்டா எங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு கீழ்த்தரமான இடத்துல அவளுக்கு உறவு பிடிச்சு கொடுக்குறியா? என்ன சொல்ல? உறவு பிடிச்சு கொடுக்குற வார்த்தை கொஞ்சம் அளந்து பேசுப்பா. உன் மனசுல நீ யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? ரோட்ல போற ரவுடி மாதிரி பேசுற. இது யார் வீடு, நான் யாருன்னு உனக்கு தெரியுமில்ல? நீ யாரா இருந்தா எனக்கு என்னையா? என் தங்கச்சிக்கு ஓ வீட்டுல என்ன வேலை? அவளுக்கு விருந்து வைக்கிறதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன யோகிதை இருக்கு? அதுக்கு பதில் நான் சொல்றேன். இன்னைக்கு இந்த பையனோட பிறந்த நாள், இவங்க எல்லாம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட கூப்பிட்டு இருக்கான், வந்திருக்காங்க. இதுல என்ன தப்புங்கிற? உன் வீட்டுல பிறந்த நாள்னா அப்ப மகங்கிற மரியாதையே இல்லாம ஒன்னா சேர்ந்து குடிச்சுக்கிட்டு பொம்பளைங்களோட ஆடுற அசிங்கத்தையும் செய்யலையே. இவ்வளவு வக்காலத்து வாங்குறியே, இவளுக்கு நீ என்ன அண்ணனா இல்ல மாமனா? நீ போக தைரியமா?